என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு போதையில தூங்கிட்டு இருக்கியா? இருடா ஒண்ணு. ஆனா இங்கதான் நிப்பாட்டுங்க. ஒண்ணு இனி என் குடும்பத்தை உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா. அத்தை அத்தை வேலா, கத்திய கொடுங்க. நான் தானே கொலை பண்ணேன். நான் தான் ஜெயிலுக்கு போகணும். அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இவனால நீங்க பட்ட கஷ்டம்லாம் போதும். இது வரைக்கும் உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இப்ப நீங்க தான் இவனை கொன்னீங்கன்னு வெளியில தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இவனுக்கு தகாத உறவுனால ஏற்பட்ட பிரச்சனைனால இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பேசுவாங்க. அது வேணாம் அத்தை. கொடுங்க, கத்திய கொடுங்க. கொடுங்க அத்தை, வேணாம் கொடுங்க. வேலா. அத்தை நீங்க இங்க இருக்காதீங்க, போங்க. யாருக்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க அத்தை. ம். எப்படி வேலா, உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. எதுக்கு? அத்தை ஜெயிலுக்கு வந்து நான் வெளியில வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் உன் பொண்டாட்டி வேலா. நீ ஒரு விஷயம் பண்ணா நான் அதுக்கு துணையாதான் இருப்பேன். சரி, இனிமே உன்னை வெளியே கொண்டு வர வேலையை நான் ஆரம்பிக்கிறேன்.